ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீலகிரி குருமா தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணி இதை செய்கிறாங்க. அதுதான் இந்த நீலகிரி குருமாவோட ஸ்பெஷலே. அது என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீலகிரி குருமாவுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 2 பத்தை தேங்காய், 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 10 பல்லு பூண்டு, நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, கூடவே ஒரு 4 முந்திரி. இதை நல்லா நைஸாக தனி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி, இது ட்ரை பட்டாணி, நைட்டு முழுக்க ஊற வச்சு எடுத்தது 50 கிராம். இது கூடவே காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ. இந்த வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர், ஒரு 100 கிராமுக்கு தயிர் இருக்கும். நல்லா கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கட்டும். இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், ஃப்ரெஷ் கருவேப்பிலை, நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு மீடியமாக வெட்டின வெங்காயம், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் ஒரு 50% வதக்கிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா குழைவாக வதக்கிட்டு தயிர் கூட சேர்த்து வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை 1/2 அன் ஹவர் ஊறினது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அரைச்ச அந்த தேங்காய் விழுதெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு முதல்ல இந்த வெஜிடபிள்ஸை வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம கடைசியாக அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும், ரொம்ப குழையாமல். இப்போ 2 விசில் வர விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணி பாதி அளவுக்கு வந்துட்டு 2 விசில்லையே காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச இந்த தேங்காய், புதினா, கொத்தமல்லி விழுத இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இதை விசில்லாம் போட வேண்டாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா மணக்க குருமா ரெடி. அந்த புதினா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பூரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி நீலகிரி குருமாவை ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.